வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்ட்ராபெரி சால்சா ரெசிபி காமிக்க போகிறேன். இது ஸ்ட்ராபெரி சால்சா நேச்சோஸோட ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். முன்கூட்டியே இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் நல்லா சுத்தம் பண்ணி மெல்லிஸாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, குடமிளகா, 3 கலர் குடமிளகா எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதே போல் வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை, பச்சை மிளகா இத்தனையும் நல்ல பொடியாக நறுக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும். எலுமிச்சம்பழம் சாறு தேவைப்படும். மிளகாய்த்தூள், சர்க்கரை, உப்பு தேவைப்படும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரி சால்சா நீங்கள் சில்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். நாச்சோ சிப்ஸோடு சாப்பிட்ணுன்னு தான் இல்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா பொருட்களும் ஒரு மிக்சிங் பவுலில் நான் சேர்த்து நிதானமாக நான் கலந்துட போகிறேன். கொஞ்சம் நிதானமாக கலந்தாக்கா அந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப மேஷ் ஆகாது. கொஞ்சம் மேஷ் ஆனால் பரவாயில்ல. எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நீங்கள் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா சில் ஆகிடும். நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் உப்பு, சர்க்கரை, மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்கள் உப்பு சர்க்கரைலாம் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். நீங்கள் உடனே பண்ணுறதா இருந்தால் அப்போதைக்கு அப்போ சர்வ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சில்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து இது நான் ரெஃப்ரிஜரேட்டரில் சில் பண்ணி இதை நான் சர்வ் பண்ணுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.